ஹலோ மக்களே, இந்த வீடியோல நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா அதை நீங்க புக் மார்க் பண்ணி வைப்பீங்க. பட் இன்டர்நெட் இல்லைன்னா நீங்க புக் மார்க் பண்ணி வச்சிருக்க வெப்சைட் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஆஃப்லைன்ல அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியான ஒரு வே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசர்ல வெப்பேஜ் டு பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு பேஜ் இருக்குது. அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் HTML இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பிடிஎஃப்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்பேஜ் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தந்துருச்சு. நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப், மெர்ஜ் பிடிஎஃப், ஸ்ப்ளிட் பிடிஎஃப், PDF to JPG இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.